ஆக்சுவலி லைஃப்பில் ஜெயிக்கிறதுக்கு நான் ஒரு 4-5 டிப்ஸ் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இது என்னடா ஜில்லெட்டுக்கு ஆட் தரானா, அஜந்தா கம்பெனிக்கு ஆட் தரானா அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது என்ன விஷயன்றதுக்காக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நமக்கே டெய்லி டாஸ்க் கொடுத்துக்கணும். இந்த டாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட் எப்படி பண்ணுறோம், டைம் மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட் நெக்ஸ்ட்டு, நமக்கே ஒரு கோல் இருக்கணும். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்கணும். தயவு செஞ்சு கோல் மட்டும் இல்லாமல் இருக்காதீங்க. கோல் இருந்தால் மட்டும்தான் இதை சாதிக்கணும்னு ஒரு வெறி வரும். அப்போ தான் நமக்கு அடுத்தது எப்படி பண்ணணும்னு யோசிக்க ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தாங்க லைஃப்பில் மேனேஜ் பண்ண முடியும். எப்போவுமே ஜெயித்தவங்க பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் பெரிய ஆளாக இருக்காங்க. அடுத்தது நமக்கே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்மளால் முடியும்ன்ட்டு என்னடா நம்மளை கடவுள் டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிலாம் இல்லாமல் என்ன பண்ணணும்னா, செய்வத்தா ஆகாதெனினும் தன் முயற்சி மெய்வர்த்த கூலி தரும்போது இருக்கல் இருக்கு இல்லையா, கடவுளாலே முடியலனாலும் நம்ம முயற்சி பண்ணணும். மெய் வருத்த கூலி தரும். நம்ம உடம்பு கஷ்டப்பட்டு பெயினாக இருந்தாலும், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், கை வலிக்குது கால் வலிக்குது எந்த பெயினாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பிரச்சனையா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும், மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் இந்த ஜில்லட் கார்டை காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா? ஏன்னா நமக்கு டெய்லி தாடி வரதானே செய்யும். தாடி வரும், அது என்ன பண்ணுவோம், நம்ம க்ளீன் பண்ணிவிடுவோம். அப்படி க்ளீன் பண்ணி வெட்டிட்டு போயிட்டே இருக்கோம். முடிவில் தானே பண்ணுவோம், கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும், தாடி வரதான் செய்யும் இல்லையா? இந்த தாடி என்ன பண்ணுவோம், ஷேவிங் க்ரீமை போட்டு அடுத்தது என்ன பண்ண அந்த ரேசர் சொல்லுவாங்களா, அந்த ரேசரை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணும். பூட்டு இருந்ததுன்னா சாவி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். நம்ம தான் தேடிக்கிட்டு இருக்கணும். கண்டிப்பாங்க எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிக்கிட்டே தான் இருக்கலாம். ஆனால் சாக்கு போக்கு சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஜெயிக்கணுங்க, ஏதோ ஒரு ஜெயிச்சு ஆகணும். சின்ன பசங்களை படிக்க வைக்கிறது கூட பெரிய டாஸ்க்கு தான். அவங்கள ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறதும் ஒரு டாஸ்க்கு தான். ஒரு நல்ல காலேஜில் ஃப்ரீ சைட் கிடைக்க வைக்கிறதும் ஒரு டாஸ்க்கு தான். ஒரு டெய்லி சமையல் டைமிங்கில் முடிக்கிறது, டைமிங் ஸ்கூல் அனுப்புறது, டெய்லி ரொட்டேஷன் எல்லாமே டாஸ்க்கு தான். ஜெயிப்போங்க, வாழ்க்கையில் ஜெயிப்போம்னு நினைக்கிறோம். டெய்லி நைட்டு தூங்கும் போது ஜெயிக்கணும்னு நினைங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் விடாமுயற்சி ஜெயிப்போங்க. டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஒரு கோல் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் தடைகளை தாண்டி படிக்கலாம் போயிட்டே இருக்கேன், தடைகளெல்லாம் படிக்கலாம் மாற்றிட்டு போயிட்டே இருங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். பாய்.